ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டோ ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மோட்டோவிலேருந்து எட்ஜி 70 ஃபியூஷன் அப்படின்ற மொபைலோட ரொம்ப டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த ஃபோனை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே என்னோடய ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி மோட்டோவோட எட்ஜி 60 ப்ரோ இருக்குது. நம்ம சேனலில் எட்ஜி 60 ஃபியூஷனோட வீடியோவும் நான் போட்டிருப்பேன். ஸோ இதுவும் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோன் தான். ஸோ அவன் வாங்கியிருக்காங்க. அங்கேருந்து நான் வாங்கி என்னோடய ப்ரைமரி டிவைஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்ககிட்ட எட்ஜி 60 ப்ரோ கொடுத்துட்டேன். இதுலேருந்து நம்ம ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணும்போது நான் ஒரு ப்ரோ சீரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபியூஷனில் எதனா மாற்றம் இருக்கா? ஏன்னா இன்றைக்கி மோனார்லெஸ் ரெண்டுமே ஒரே ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஃபோனை நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஃபோனை வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வேறு யாருன்னா இந்த ஃபோன் வாங்க போகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் குமரன். இது உங்களோட பக்ஸ்பரி தவங்கள். என் கையில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் இருக்குது. கவர் போட்டு பத்திரமா வச்சுருக்கேன்ல. ஏன்னா ஊராமட்டு ஃபோனு நம்ம எதனா கீழே போட்டு பிறந்துருச்சு அப்படின்னா 10,000 ரூபா டிஸ்பிளே வரும். ஸோ என்கிட்ட இருக்க கலர் பார்த்திங்கன்னா இதுதாங்க. ஆக்சுவலாக நான் மேலே ஸ்கின் ஓட்டிட்டேன். ஸோ எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இன்னொன்று இன்றைக்கி இதில் கொடுத்துருக்க அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நான் ஸ்கின் ஓட்டிட்டேன். ஸோ இந்த ஃபோனோட ஜென்ரலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பில்ட் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா, மோட்டோவிலேருந்து பில்டை பற்றி நம்ம பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு வரும். பிகாஸ் மோட்டோவிலேருந்து பில்டாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், ரொம்ப 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 சூப்பராக பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி மோட்டோ கலக்கிறாங்க. பில்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு 7A தான் கொடுத்துருக்காங்க. குவாட் கர்வ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பேக் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே மோட்டோவில் கிளாஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட பேண்டோனோட கொலாபரேட் பண்ணி ஒரு சில அம்சங்களை கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாத் ஃபினிஷ் தான் இருந்துச்சு. பட் அதை நாங்கள் பிடுங்கி போட்டு அந்த கல் வரும் பார்த்திங்களா, ஸ்டோன், அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னை தூக்கி போட்டு ஓட்டிவிட்டோம். ஃபைனலாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்க்கும்போது அந்த ஏஐ கீ நம்ம எட்ஜி 60 ப்ரோவில் பார்த்துருப்பீங்களே, அதை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். ஸோ அங்கே எங்கேயுமே உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இதில் இருக்க போகிறதில்ல. ஒரு பெரிய ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதா அப்படின்னா, எடுக்கும்போதும் சரி, பிடிக்கும் போதும் சரி, ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஃபீலை கொடுக்குது அப்படின்றது தான் நான் இங்கே சொல்லுவேன். ஸோ பில்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைனும் ஆஸ் யூஷுவல் மோட்டோவோட எட்ஜி சீரிஸோட டிசைன் அப்படியே இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அங்கேயும் உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இருக்க போகிறதில்ல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. கேமராவில் நம்ம ஸ்கின்னு போட்டு மறைச்சி வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்ததுனால எனக்கு ப்ரீமியமான ஒரு ஃபீல் இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக கிடைக்குது அப்படின்னு. கையில் எடுக்கும்போதே என்ன ஃபோனுன்னு அடுத்தவங்க கேட்குற மாதிரி இருக்க போது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும். ரொம்ப ப்ரீமியமான ஃபோனை யூஸ் பண்ணுற அந்த ஃபீலும் கிடைக்கும். இன்னொன்று, இதில் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியவே தெரியல கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோனை நீங்கள் கையில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, மோட்டோக்கெலாம் பெருமைன்ற விஷயம்லாம் வேணாம். பட் ஃபோன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ் 144 Hz கொடுத்துருக்கோம். 5000 நெட்ஸுக்கு மேலே எங்களோட பிரைட்னஸ் டிஸ்பிளேயில் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஜென்ரலாக நான் ஒரு மோட்டோ யூஸர், ப்ரீவியஸாகவும் சரி இப்பயும் சரி. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னா, மோட்டோவில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, இதோட டிஸ்பிளே உங்களுக்கு எங்கேயுமே குறையாவே ஃபீல் ஆகாது. இதில் கலர் கரெக்ஷனாக இருக்கட்டும், இதில் வேறு பேண்டோன் கலர்னு சொல்லிட்டு ஒன்று கூட ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டிஸ்பிளேலேயும் அது ஆக்ட் ஆகும். உங்களுக்கு கலராக இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எஸ்டியில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைமில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இல்லை டால்பி விஷன் இருக்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இல்லை HDRல போய் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஒரு எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இந்த டிஸ்பிளேயில் இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு மல்டிமீடியா யூஸராக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்டோர் அவுட்டோர் டே டு டேல நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவுட்டோரில் டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். உண்மையாலே
உண்மையாலே மோட்டோலேருந்து வர டிவைஸ் எல்லாமே டிஸ்பிளே ரொம்ப பிரைட்னஸாக தான் இருக்க போகுது. இதோட பீக் பிரைட்னஸ் HPM மோடில் 1500 நெட்ஸுக்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபோனை வச்சு நான் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. இன்டோர் அவுட்டோர் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்டோரில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுறீங்க, லைட்டே இல்லை, நான் என் ரூமில் எல்லாத்தையும் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் ஏதோ ஒரு கண்டென்ட் பார்க்குறேன், ஒரு ஃபோட்டோ கிட்ட ஏதோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டிம்னு ஒரு ஆப்ஷன் வரப்பிரசாதமாக இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கம்மியாகிடும் பிரைட்னஸ்ஸு. ஸோ உங்களால் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வியூவிங் ஆங்கிளோடு சரி, நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் இந்த டைமில் இதை பண்ண போகிறீங்க, இது ரைட் இருந்தால் இதை பண்ணுவேன், லைட் இல்லைனா இதை பண்ணுவேன் அப்படின்னாலும் யோசித்தாலும் சரி, உங்களுக்கு அதோட டிஸ்பிளே ரொம்ப சூப்பரான டிஸ்பிளேவாக இருக்கும். டிஸ்பிளேல எனக்கு தெரிஞ்சு எந்த குறையுமே இவங்க வைக்கிறதில்ல. எப்போவுமே ஜென்ரலாகவே மோட்டோவில் அந்த குறை எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி ஒரு டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்க போகிறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ குவாட் கர்வ்ன்றதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 7A கொடுத்துருக்காங்க, 80 அதாவது மிலிட்ரி கிரேடோட 810H கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு கீழே போட்டுறாதீங்க. பொழந்துக்குச்சுன்னா இன்றைக்கி இதோட டிஸ்பிளேயோட காஸ்ட் ஆல்மோஸ்ட் 9 to 10K வரும், இன்க்ளூடிங் ஆஃப் GST. மோட்டோ சர்வீஸ் சென்டர் உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதனால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் கார்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல கேஸோ வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ நானும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஜாலியாக. ஸோ கேஸ் இல்லாமல் நான் யூஸ் பண்ணவே இல்லை, கேஸ் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். நெக்ஸ்ட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ்னு யோசிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்னப்பா இதில் மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலாம். ஏன்னா இது மிட்ரேஞ்ச் ஃபோன் தான், ஆனால் இவங்க லான்ச் பண்ண அந்த ப்ரைஸிங்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரைஸிங் தான் பார்த்திங்கன்னா இங்கே பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி மொபைலோட ப்ரைஸிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். அதனால இவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க 7S Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு இந்த ப்ரைஸிங்க்கு இவங்ககிட்டே காம்படிஷனில் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். மீடியாடெக்கோட 8350ஓட மோட்டோ G60 Pro இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், பழைய ஃபோன் H60 Fusion பார்த்திங்கன்னா நீங்கள் அண்டர் 20K சுற்றிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது 26,000 27,000 ஆல்மோஸ்ட் பழைய ஃபோனுக்கும் பழைய வருஷனுக்கும் புது வருஷனுக்கும் ஒரு 6,000 to 7,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். டே டு டேல இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. டே டு டேல நீங்கள் எங்கேயுமே பிரச்சனையே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் இதோட ஸ்டாக் யூஐ தான் கொடுத்துருக்க போகிறாங்க. ஹலோ யூஐ ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் மேலே இவங்க மோட்டோவோட அந்த ஹலோ யூஐ கொடுத்துருக்கும்போது மோராலேஸாக ஸ்டாக் யூஐ மாதிரி தான் இருக்க போகுது. லைட்டாக அங்கங்கே ஆட் எட்டி பார்க்கும். அதனால் ரெக்கமெண்டேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கேமராக இல்லாத வரைக்கும் இவங்க சொல்கிற மாதிரி பப்ஜியில் 120 FPS விளையாடலாம். எவ்வளோ நேரம் விளையாட முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சும்மா போயிட்டு திரும்ப ட்ராபேக் ஆகிறதுக்கு அதே இதுக்கு விளையாடணும். நான் இது பார்த்திங்கன்னா கேமர் ஃபோன் கிடையாது, இப்பயும் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருக்கீங்க அப்படின்னா இது கேமிங்கெல்லாம் செட் ஆகாதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேமராக இருந்தீங்கன்னா வேறு ஃபோன் போயிடுங்க. அதுக்கு தான் ஐக்யூ போக்கோலாம் இருக்குது. அதனால் இது ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆளுங்க யூஸ் பண்ணுறதுனால தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் யூஸாக இருக்கட்டும், காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், வீட்லேயாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். கேம் விளையாட முடியாதுன்னு கிடையாது, கேம் விளையாடினா அந்த ஃபோன் தாங்காதுன்னு சொல்ல வரேன் ரொம்ப நேரம் கேம் விளையாடும்போது. பட் நான் என்னோடய யூசேஜ் என்னென்னா, ஜென்ரலாக என்னோடய யூசேஜ் நிறைய ஃபோன் பேசுவேன், பாட்டு கேட்பேன், வீடியோஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்குக்கு MS Excel PowerPoint இந்த மாதிரி லைட்டாக எடிட் பண்ணுவேன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபோன் எந்த இடத்துலையுமே பஞ்சாயத்துன்னு ஒரு விஷயத்த வரவே இல்லை. பிகாஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஃபோன்ஸ் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதில் பெருசாக லேக் ஃப்ரீ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்க்ரீன் ஷட்டர் ஆகுது இந்த மாதிரி இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லைடா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மோட்டோ இந்த இடத்துல ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ நல்ல விஷயத்த மோட்டோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்பை வச்சு பஞ்சாயத்து வருதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எந்த பஞ்சாயத்தும் வரல. நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற எல்லா டாஸ்க்கும் இதனால் ஈஸியாக ரன் பண்ண முடியும். மெட்டாப்ஸ் யூஸ் பண்ணாலுமே இதனால் ஈஸியாக ரன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருந்தால் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் தான் மோட்டோவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமரா. இதில் 3 கேமரா இருக்க மாதிரி தெரியும். ஆக்சுவலாக 3 கேமரா இல்லை, 2 கேமரா தான்.
ஒன்று வந்து 50 மெகா பிக்சல், இன்னொன்று 13 மெகா பிக்சல். அந்த 50 மெகா பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வேர்ல்டில் நம்பர் 1 கேமராவை கொடுக்குறோம் 710 லித்தியா அப்படின்னு சொல்லிட்டு சோனியோட புது சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்களா, வேறு எதுவும் இல்லைங்க, அதை கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக லித்தியா 700 பழைய ஃபோனில் இருந்தது. இந்த எட்ஜி 60 சீரிஸ் எல்லாத்துலேயுமே சோனியோட லித்தியா 700 இருந்தது. இதில் 710 710 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதனால் நமக்கு எதுனா வந்து பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது அப்படின்றா இருக்கா? இல்லை. 5லேருந்து 10% டிஃப்ரென்ஸ் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ப்ரோ சீரிஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ரோ சீரிஸ் நல்லாயிருக்கு. இப்போ எஜி 60 ப்ரோவோட நீங்கள் எஜி 70 ஃபியூஷனை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எஜி 60 ப்ரோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கான ரீசன் ஏன்னு சொல்லிட்டு மோட்டோ தான் பதில் சொல்லணும். இத்தனைக்கும் அதில் ஸ்னாப் ட்ராகன் தான் கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி மீடியாடெக்கோட ஐஎஸ்பியோட ஸ்னாப் ட்ராகனோட ஐஎஸ்பி நல்லாயிருக்கும். அப்டேட்டடான ஒரு கேமரா கொடுத்துருக்குன்னு சொன்னாலும் இந்த ஒரு விஷயம் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு எதனா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, இருக்கிற 3 கேமராலுமே உங்களால் 4K எடுக்க முடியும். ப்ரைமரி வச்சு 1080p 60 எடுக்க முடியும். ஸோ HDR வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியும். HDR10 கண்டிப்பாக உங்களால் வீடியோ எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யோசிக்கும்போது ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால் இங்கே சொல்ல முடியும். இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபியில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்ணாமன்னு கொட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி S26 அல்ட்ராவில் இருக்க அந்த ஹரிசாண்டல் லாக் ஆப்ஷன்லாம் இதை ஃபோனில் இருக்குது. ஸோ ஒரு நீங்கள் ஒரு ஃபாஸ்ட்டாக மூவிங் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் ஷாட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆக்ஷன் ஷாட் இவங்களதில். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை கொட்டி வச்சுருப்பாங்க மோட்டோவில். ஸோ ஒரு நல்ல ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் தான். இதில் நீங்கள் XDR ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியும். மோட்டோவோட சிக்னேச்சர் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மினிமம் 3 செகண்ட்ஸாவது கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோ வரது உங்களுக்கு XDRயில் வரும். ஸோ ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோனை தான் மோட்டோ இந்த 2026 கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். பட் மோட்டோவில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த இன்கன்சிஸ்டன்சி. நீங்கள் 10 ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 60% ஆஃப் ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா யூஸபிளாக இருக்கும். 40% வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு பஞ்சாயத்துலேயே இருக்கும். நீங்கள் இன்டோரில் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இன்டோரில் எடுக்கிறீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் அவுட் ஆகிடும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் இல்லாமல் போய்டும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸிங் சரியில்லாமல் போய்டும். இந்த மாதிரி ஆங்கிளில் நிறைய நடக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை மோட்டோவில் ரொம்ப நாளாகவே இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்து அப்படி கன்சிடர் பண்ணி எதனா ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோன் வாங்குறவங்க தாராளமாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் ஒரு 5 ஃபோட்டோ எடுக்கிற ஆளுங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 8 ஃபோட்டோவை எடுங்க, உங்களுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வீடியோகிராஃபியில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. OS கொடுத்துருக்காங்க, AIஸும் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல, நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவும் மோட்டோவில் எப்போயுமே நல்லாயிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா சூப்பராகவே இருக்குது. அந்த எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. போர்ட்ரேட், நைட் சைட் இந்த மாதிரி எந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தாலும் உங்களுக்கு ஃபோட்டோவோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தாங்க இருக்குது. ஃபைனலாக இதோட பேட்ரி 7000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 68 வாட் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. ஸோ இந்த 68 வாட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த PD சார்ஜர் தான் இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் 90 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மோட்டோ இது. ஸோ நீங்கள் மேக் டிவைஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு S25 S சீரிஸில் ஏதோ ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, சாம்சங்கில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்சங் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது பார்த்தீங்களா, அதில் 2.0 ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு நல்ல சார்ஜர் வந்து மோட்டோவில் கொடுப்பாங்க. சாம்சங்கில் சார்ஜர் வாங்க போனீங்கனாலே நீங்கள் 3000 செலவாகும். மோட்டோவில் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம், ஃபைன். அந்த ஒரு ஃபோனை வாங்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா ஃபோனையும் சார்ஜ் போட்டுக்கலாம். மேக்கு கூட சார்ஜ் போட்டுக்கலாங்க PD சார்ஜர்ன்றதுனால. அந்த மாதிரி இருக்கும்போது இதோட 68 வாட் சார்ஜரும் அதே மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு சார்ஜரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பேட்ரி 7000 mAh கொடுத்துருக்காங்க. எனக்கு சார்ஜ் ஏறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா சாலிடாக 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 1.5 நாள் நிற்குங்க. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதில்ல. மோட்டோவோட பேட்ரி ஜென்ரலாகவே நல்லா நிற்கும். ப்ரோ சீரீஸில் அந்த சிலிக்கான் கார்பெட்டோட அந்த 6000 mAh நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த 6000 mAh வந்து என்னோடய யூஸ் கேசஸ்க்கு 1.5 நாள் வந்துச்சு. நீங்கள் ஒரு நாள் பூரா ஹெவியாக போட்டு அடிச்சிங்கன்னா கூட, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா கூட சாலிடாக ஒரு நாள் வந்துடும் அதோட பேட்டரி லைஃபு. ஸோ 24 ஹவர்ஸ் பேச முடியாது, 10 ஹவர்ஸ் வரைக்கும் என்னோடய கேல்குலேஷனில் நான் பார்த்துருக்கேன். 10 மணி நேரம் உங்களால் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜூம் கால் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை வாட்ஸ்அப் கால், இந்த மாதிரி மிக்ஸ்டில் யோசிக்கும் போது ஒரு 10 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும்.
அதே மாதிரி பேசவும் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பேட்டரி லைஃப்பை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க மோட்டோ. நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா இதுவும் இந்த ஃபோன் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். நார்மல் யூஸருக்கு 1.5 நாள் கண்டிப்பாக வரும். நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க, ஃபோனை சார்ஜ் மட்டும் போட்டு வச்சுட்டு வெறும் வரக்கால் மட்டும் அட்டன் பண்ண போகிறீங்க, வீட்டில் அம்மாக்கெலாம் வாங்கி கொடுக்குறீங்க, அவங்க ஃபோன் மட்டும் தான் பேசுவாங்கன்னா 2 நாள் கூட தாராளமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் நான் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, என்னோடய யூசேஜுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஆன் டைம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஆன் டைம் வரும். அதனால நம்ம வழக்கமாக நம்ம சேனலில் சொல்கிறது தான் இந்த DxO மார்க்கு, SOT இதை பற்றிலாம் பெருசாக பேசுகிறதில்ல. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். என்னோடய யூசேஜுக்கு 1 நாள்லேருந்து 1.5 நாள் தாராளமாக இந்த ஃபோன் வருது. ஹெவியாக யூஸ் பண்ணால் 1 நாள், நான் நார்மலாக யூஸ் பண்ணால் 1.5 நாள் அப்படின்ற கேட்டகரியில் கண்டிப்பாக இந்த பேட்ரி வருது. மிச்சம் சொச்சன்னு பார்க்கும்போது இதில் IP ரேட்டிங் IP68 69 கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி LPDDR5X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து இதுவும் நான் பெருசாக பேச மாட்டேங்க, ஏன்னா இதுவும் பேஸ்ட் ஆன் யூஸரை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். அதே மாதிரி இந்த ஃபோன் யார் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, இந்த இடத்துல உங்கள் கையில் ஒரு 27,000 ரூபாய் இருக்குது. 27,000 ரூபாய்க்கு நான் ஒரு மோட்டோ ஃபோன் வாங்கணும், எனக்கு வந்து ப்ரீமியமான ஒரு ஃபீல் வேணும், எனக்கு ஒரு நல்ல கேமரா வேணும், எக்ஸலண்ட் பேட்டரி லைஃப் வேணும், நல்ல டிஸ்பிளே வேணும் அப்படின்னா இந்த இடத்துல மோட்டோவிலே 2 ஆப்ஷன் இருக்கும். உங்கள் கண்ணுக்கு வர்றது Edge70 Fusion அண்ட் Edge60 Pro, இது 2 ஃபோன் இருக்குன்னா இந்த 2 ஃபோனில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எனக்கு முக்கியம், எக்ஸ்ட்ரா டெலிஃபோட்டோ கேமரா வேணும்னா Edge60 Pro போயிடலாம். இல்லை எனக்கு நார்மலாக எனக்கு மற்ற எல்லாமே வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு யோசிக்கும்போது நீங்கள் வந்து Edge70 Fusionே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ட்ராகன் வேணும்னா Edge70 Fusion இப்படி வேணால் சொல்லிக்கலாம். மீடியாடெக் வேணும்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப் வேணும் அப்படின்னா Edge60 Pro. ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன் நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். ஸோ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் இந்த 2 ஃபோனில் எதை வாங்க போகிறீங்கன்றதை உங்களோட கையிலே விட்டுறேன், நீங்களே பார்த்துக்குங்க. Edge70 Fusion வேறு யாருனா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.